Hello friends, welcome to Creative Ari Works. நிறைய பேர் வந்து செயின் ஸ்டிச் போடும்போது வந்து சிங்கிள் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். டபுள் போடும்போது நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு சொல்கிறீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் கிளியராக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நான் வந்து ரெட் கலர் வந்து ஜரி த்ரெட்டை வந்து எடுத்திருக்கேன். நார்மலாக நீங்கள் எப்போவும் போடுற அதே செயின் ஸ்டிச் தான். ஸோ நான் ஒரு கண்டினியூஸாக ஒரு 15 to 20 செயின்ஸ் வந்து போடுறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து டபுள் செயின் ஸ்டிச்லாம் போடும்போது செயின்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா அழகாக ஒரே லைனில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப சைஸ் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு ஒரே அளவு வர்ற மாதிரி. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா ரிட்டன் வந்து வரப்போகிறோம். நீங்கள் வந்து இங்கே நாட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஃபஸ்ட்லேருந்து போட்டாலும் பரவாயில்ல. இது வந்து ரொம்ப ஈஸி மெத்தட். இங்கே வந்து ஒரு லாக் பண்ணிவிட்டு அப்படியே ரிட்டன் செயின் ஸ்டிச் போடும்போது வந்து நல்லா பக்கத்தில் போடணும். இந்த செயினுக்கும் இடையில வந்து உங்களுக்கு கேப்பே வந்து தெரியக்கூடாது. நல்லா தள்ளி போடவே கூடாது, ரொம்ப கிட்ட ஒட்டி போடணும். அதே மாதிரி இந்த செயினுக்கு நடுவில் கொண்டு போய் குத்தக்கூடாது. இந்த செயின் பக்கத்தில் ஒட்டின மாதிரியே பக்கத்தில் இன்னொரு செயின் போடணும். பார்க்குறவங்களுக்கு நல்லா திக்காக வந்து செயின் இருக்க மாதிரி தெரியும். டபுள் உங்களுக்கு நல்லா வர ஆரம்பிச்சிருச்சுன்னா ட்ரிப்பிள் செயின் ஸ்டிச்சும் நல்லா வர ஆரம்பிச்சிடும். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி தான், டபுள் அண்ட் ட்ரிப்பிள். நீங்கள் ரிட்டன் வந்தாலும் ஒரே இடத்துல போட்டாலும் உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது, ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த பக்கமே செயின் போட்டாலும் அந்த பக்கத்துலேருந்து ரிட்டன் வந்தாலும். இதில் வந்து முக்கியமாக நீங்கள் வந்து கவனிக்க வேண்டியது என்னென்னா செயின்ஸ் வந்து ஓரளவுக்கு ஒரே சைஸில் இருக்கணும். ரெண்டாவது இந்த செயினுக்கும் இடையில அந்த கிளாத் வந்து தெரியக்கூடாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த செயின் வந்து போட்டிருக்கிறதோட நெக்ஸ்ட்டு நூல் அந்த கேப்லேயே நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வந்து போடணும். ரொம்ப ஒட்டி வந்துடும் நினைக்க வேணாம், நல்லா தள்ளி தள்ளி தான் வரும். ஏன்னா நம்ம வந்து ஸ்ட்ரெச் பண்ணி வந்து இந்த ஆரி ஃப்ரேமில் வந்து மாட்டிருக்கனால உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரெச்சிங்காக தான் இருக்கும். ஸோ அதுலேருந்து அந்த கேப் வந்து தெரியாத அளவுக்கு நீங்கள் வந்து இப்படி போடணும். ஸோ ஆரி ஃப்ரேமை ஒட்டி எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஒட்டி வந்துடும். ஸோ அதனால் பயப்படாமல் நல்லா ஒட்டி வந்து போடுங்க. அப்போ தான் அந்த லைன் வந்து திக்காக இருக்கும். இது வந்து ரிவர்ஸில் தான் போடணுங்கிறது கிடையாது. இந்த லைன் போட்டுட்டு எண்டில் ஒரு நாட் பண்ணிட்டு திரும்ப இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணி திரும்பி கொண்டு வரலாம். நூலை கட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள், இழுத்துட்டு வராதிங்க. பின்னாடி நிறையா நூல் தொங்குனா நல்லா இருக்காது, ப்ளவுஸில் அப்படியே ரொம்ப இழுத்துட்டு வந்துடும். ஸோ கட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நாட் பண்ணிவிட்டு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கே நான் போடுறேன். ஸோ ரிட்டன் வராமல் வந்து அங்கேயே நாட் பண்ணிவிட்டு எப்படி போடுறது அப்படிங்கிற மாதிரி. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து செயின்ஸ் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ஆரி ஒர்க்கில் எல்லா ஒர்க்குமே வந்து நீங்கள் வந்து செயினை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்து வரும். இந்த இடத்துல வந்து ஒரு நாட் வந்து நான் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். திரும்ப ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு ரொம்ப பக்கத்துலேயே நீங்கள் அப்படியே வந்து நெக்ஸ்ட்டு செயின் போட்டுக்கிட்டே வரலாம். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து ஈஸியாக இருக்கோ அதை வந்து அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ரிவர்ஸ் போடுறதா இருந்தாலும் சரி, ஃப்ரண்ட்டில் போடுறதா இருந்தாலும் சரி. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.